ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா? இது ஒன்று, இது குட்டியுண்டு. ஆனால் இவ்வளோ கொடி போயிருக்கு. எல்லாம் அழுகி அழுகி போயிடுது. என்ன காரணம் தெரியல. ஸோ எப்படியும் ஒரு 10 பிஞ்சு அழுகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் தெரியல எனக்கு சரியாக. நானும் எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அது அழகாக இருக்குது பாருங்கள். அது பூச்சியே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? என்னன்னு தெரியல. ஒரு வீடியோஸில் பார்த்தேன், இந்த பாட்டிலில் கருவாடு ஊற வச்சு கட்ட சொன்னாங்க தண்ணியை. அதே மாதிரி ஊற வச்சு கட்டியிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, பூச்சி வந்துதுங்க. குட்டி செடி தான், ஒரே ஒரு லைன் தான் போகுது. வீட்டில் குட்டி எலுமிச்சை மரம் அண்டு ஒரு குட்டி வெள்ளை காக்கட்டான், ஒரு பிங்க் கலர் ரோஸ் பூத்துது, பறிச்சிட்டேன். அண்டு கலர் காக்கட்டான் நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். இங்கே பாருங்கள், இது என்னன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. பூ பூத்துதும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன்னு. சூப்பராக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்களா, ஒரே செடி தான் இது. ஒரே கிளை தான், செம்ம பெருசு. இங்கே பாருங்கள், ஒரே கிளை தான் இது. ஒரே ஒரு தொட்டியில் வச்சேன் நான், அதை எடுத்து கீழே வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாகிடுச்சு சரிங்களா? அந்த பக்கம் ஒரு கிளை, அவ்வளோதான். அடுத்து எங்கள் வீட்டு மல்லி எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகேவா? இப்போ தாங்க வச்சுருக்கேன் ரெட் கனகாமரம் அண்ட் ரோஸ். 7 days ரோஸாக என்னன்னு தெரியல, ஆக்சுவலி வச்சுருக்கிறேன்.